தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக போராடினார் அல்லவா? தொண்டு செய்து பழுத்த பலம் தூய நாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சுருத்தை இளம் என்று பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி பாடினாரே. அந்த தந்தை பெரியார் தந்திருக்கின்ற சமூக நீதியும் சமூக புரட்சியும் உங்கள் ஆட்சிகளில் எங்கே? நீங்கள் எந்த சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய மாவட்ட செயலாளர்களை எடுத்து பாருங்கள், உங்களுடைய எம்எல்ஏக்களை எடுத்து பாருங்கள். எந்த மாவட்டத்தில் பெரும்பான்மை சாதி இருக்கிறதோ அந்த அவர்களில் ஒருவரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கு சமூக நீதி? அதை விடுங்கள். நீங்கள் அப்படி தேர்ந்தெடுப்பவர்களை கொள்ளையடிக்கும் பினாமிகளாக வைத்திருக்கிறீர்களா இல்லையா? இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தாலே மலை விழுங்கி மனோண்ணன். யோசித்து பாருங்கள், இயற்கை எழில்மிகுந்த குமரி மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் எங்கு? கருங்கலிலிருந்து நான் பேயங்குழி வழியாக அந்த 4 வழி சாலைக்கு வரும்போது ஒரு அழகிய மலை இருக்கிறது. அதனுடைய முகத்தில் ஆசிட்டு விட்டது போல அதை சுரண்டி வைத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களை, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இந்த தீய சக்தி, இந்த திருட்டு சக்தி திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். ஒரு தனியார் நிறுவனம் சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார்கள். பள்ளிக்கு அருகாமையிலே போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் 9% மாணவர்கள் கஞ்சா உட்பட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. இது கேவலம் இல்லையா? இந்த அரசாங்கம் மீண்டும் எங்களுக்கு ஆட்சியை தாருங்கள் என்று நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, திமுகவின் சாதனை கஞ்சா பயனாளர்களை வளர்த்தது. ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறதா இல்லையா? தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்து பாருங்கள், திருச்சியை எடுத்து பாருங்கள். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி லட்சக்கணக்கான சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்களே, இது யாருடைய பணம்? நம்முடைய வீட்டில் ஒரு தேங்காய் துண்டை திருடி தின்கிற எலியை விஷம் வைத்துக் கொள்ளுகிற நாம் எப்படி இந்த கொடூரர்களை இங்கு அனுமதித்திருக்கிறோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவரே,